சென்னை மயிலாப்பூரில் 83 வயது மூதாட்டியை கொலை செய்ய முயன்றதோடு 12 சவரன் நகையை திருடி உள்ளாடைக்குள் மறைத்து வைத்த கேர்டேக்கர் பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 83 வயதான மூதாட்டியை நகைக்காக கொலை செய்ய முயன்று அவரிடமிருந்த நகைகளை பறித்து வைத்துக் கொண்டு நாடகமாடிய பெண்ணை துணிச்சலோடு அருகில் வீட்டில் வசிக்கக்கூடிய பெண் ஒருவர் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தார். போலீசார் துரிதமாக செயல்பட்டு அந்த நாடகமாடிய பெண்ணிடமிருந்து 12 சவரன் நகைகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தற்போது அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்போடு பேசப்படுகிறது. குறிப்பாக 83 வயதான ராஜேஸ்வரி என்ற வயதான மூதாட்டி இந்த வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் வச்சு வரக்கூடிய நிலையில இந்த வீட்டின் மேல்தளத்தில் ஒரு வயதான ஒரு நபரை கவனித்துக் கொள்ள இருக்கக்கூடிய இந்திரா என்ற பெண் வந்துட்டு இந்த வீட்டில் வசித்து வந்ததாகவும் 3 மாத காலமாக இவர் இந்த வீட்டில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருவதாகவும் இந்த வீட்டில் இந்த மூதாட்டி ராஜேஸ்வரி என்பவர் தனியாக வசித்து வருவதை கண்காணித்து இன்று மதியம் அந்த வீட்டிற்குள் புகுந்து சமையல் அறையில் அந்த மூதாட்டியை கீழே தள்ளி அவரை கத்திரிக்கோளால் கொலை செய்ய முயன்று அவரிடம் இருக்கக்கூடிய 12 சவரன் நகைகள், கை மற்றும் கழுத்தில் அணிந்த செயின் உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டு அந்த மூதாட்டியை காலில் அமுக்கி கொலை செய்ய முயன்றிருக்கிறார். அப்போது அந்த மூதாட்டியின் அலற சத்தம் கேட்டு அருகில் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வைஷ்ணவி என்ற பெண் அந்த மூதாட்டியை மீட்டு அந்த பெண்ணையும் பிடித்து வைத்து போலீசிடம் ஒப்படைத்திருக்கிறார். முதலில் வேறு ஒரு நபர் வந்துட்டு அந்த மூதாட்டியை கொலை செய்ய முயன்று தப்பி ஓடியதாகவும் தான் காப்பாற்ற முயன்றதாகவும் நாடகம் ஆடியுள்ளார். பின்னர் போலீசார் மயிலாப்பூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அந்த பெண்ணிடம் அவர்களது முறையில் கவனித்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதோடு உள்ளாடையில் மறைத்து வைத்திருந்த 12 சவரன் நகைகளை மீட்டிருக்கிறார்கள். இந்திரா என்ற பெண் மேலே வீட்டில் செய்யக்கூடிய அந்த வயதான நபரை கவனித்துக் கொள்வதற்காக ஏஜென்சி மூலமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர் வேலைக்கு சேர்ந்ததும் இந்த மூதாட்டி வீட்டில் தனியாக வசிப்பதை கண்காணித்து அவரிடமிருந்து நகைகளை கொள்ளையடிப்பதற்காக அந்த மூதாட்டியை கொலை செய்ய முயன்றதும் இந்த வைஷ்ணவி என்ற பெண் அந்த மூதாட்டியின் சத்தம் கேட்டு அவரை மீட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. துரிதமாக செயல்பட்டு போலீசார் அந்த பெண்ணிடமிருந்து நகைகளை மீட்டதோடு அந்த பெண்ணையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இந்திராவிடம் தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், இது போன்ற வேறு சம்பவங்கள் செய்திருக்கிறார் என்ற கோணத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோயில் இடத்துல நடைபெற்ற இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியதோடு துணிச்சலாக செயல்பட்ட அந்த பெண்ணுக்கும் துரிதமாக செயல்பட்ட அந்த போலீசாருக்கும் பகுதி மக்கள் பாராட்டத்தை தெரிவித்திருக்கிறார்கள்.